அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் எந்தெந்த நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக வித்யாகாரகனான புதன் என்று அழைக்கக்கூடியவர் மிக வலுவாக அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் வக்ரகதியில் வலுவிழந்து வலம் வருவதால் புத்தி கட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழல் உருவாகும் என்று இருந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பரிபூரண உடல் சுகம் கிடைப்பதோடு பல காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதோடு ஜென்மராசியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். எனவேதான் அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. பொதுவாக வித்யாகாரகரான புதன் அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் விரயத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேலை என்பது வக்ர நிவர்த்தி பெற்று அமரக்கூடிய இந்த வேலை என்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் பல நல்ல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறார். ஏனென்றால் அஷ்டமாதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே விரயத்தில் இருப்பதால் நிறைந்த தனலாபம் இந்த தருணத்தில் உண்டு. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் உறுதியாகவே மற்றவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானம் என்பதால் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் அங்கு முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியனும் சஞ்சரிக்கிறார். 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து விரயத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாகவும் மங்களகரமான பல நிகழ்வுகளாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. தவறவிட்டு விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பல முடிவுகளை திறன்பட மேற்கொள்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் என பல நிகழ்வுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகத்தான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் நிறைவாக கிடைக்க போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு இந்த தருணத்தில் உயரும். கலைத்துறை, அரசியல் துறையில் அபரிவிதமான மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறையில் வருமானம் எப்படி கிடைக்கிறதோ அதை விட அரசியலில் பல மடங்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த
தருணத்தில் இருப்பதால் கலைத்துறையிலிருந்து மிக பெரிய அளவில் அரசியல் துறையிலும் லாபத்தை பல மடங்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை என இரண்டிலுமே உங்களுடைய பெயர் புகழை பயன்படுத்தி அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் அற்புதமாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் ஆதாயம் நிறைந்திருப்பதால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. இடமாறுதல் உள்ளிட்ட சில மாறுதல் ஏற்பட்டாலும் உங்களுடைய எண்ணம் நிறைவேறுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அவை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலை மாற்றுதல், வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் என பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்திருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் தெளிவாக சிந்தித்து மிக சிறப்பான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. கல்வியில் மாணவர்களின் கவனம் அதிகமாக செலுத்துவதோடு மட்டுமல்லாது கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதோடு மாணவர்கள் இந்த தருணத்தில் தனித்திறமையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மாணவ மாணவியருக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே மிகவும் சாதகமான அமைப்பில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் போட்டித் தேர்வுகள் அல்லது எழுத்துத் தேர்வுகள் அல்லது நேர்முக தேர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சிக ராசிக்காரர்கள் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. புதிதாக பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மிகவும் சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு இறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியான முறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூடும்.